எப்படியோ அடுத்த நாள் சேரன் அந்த கோவில் அடையாளமாக வச்சு சந்தாவோட வீட்டையுமே கண்டுபிடிச்சு அவங்களோட வீட்டுக்குள்ளேயுமே போயிடுறாங்க. அதுவும் மாடியில் சந்தா நின்றுட்டு இருக்கிறதையுமே பார்த்துட்டு செம்ம ஹாப்பியோட அவங்க உள்ளே போகிறாங்க. அதே நேரத்தில் சேரன், சோழன், நிலான்னு சொல்லிட்டு 3 பேருமே தன்னோட வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான சந்தாவும் எந்த ஒரு பிரச்சனையும் நடந்துடக்கூடாதுன்னு பதட்டத்தோட கீழே இறங்கி வராங்க. அதே மாதிரி உள்ளே வந்த சேரனும் சந்தாவோட அப்பா கிட்ட சந்தாவை பற்றி பேச ஆரம்பிக்க இதை கேட்க கேட்க சந்தாவோட அப்பாவுக்கும் செம்ம கோவம் வருது. அதனால் அவங்கள திட்டி, என் பொண்ணுக்கு நான் வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டேன், மாப்பிள்ளை ரொம்பவே வசதியானவங்கன்னு பேச ஆரம்பிக்க உடனே சோழனும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ என்னங்க என் அண்ணனுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி சொல்ல வரீங்க, அவ்வளோதானே, சரி எங்களுக்கு ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்க, ஒரு 25 லட்ச ரூபாய் ரொக்கத்தையும் உங்கள் பொண்ணுக்கு 30 சவரன் நகையுமே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அவங்களோட அப்பாவும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சோழனும், ஏன் எங்களுக்கு சொந்தமாக வீடு கூட இருக்குது, உங்கள் பொண்ணு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன் எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க, ஒருவேளை நீங்கள் இப்போ மட்டும் முடியலன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பொண்ணு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கணும், அதனால என் அண்ணனுக்காக இல்லைனாலும் உங்கள் பொண்ணுக்காக இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிங்க, ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க இதை கேட்ட சந்தாவோட அப்பாவும், சரி ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, அதுவும் என் பொண்ணுக்காக நான் இந்த விஷயத்தில் சரின்னு சொல்கிறேன், ஆனாலும் என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்திலாம் வைக்க முடியாது, ஒரு 6 மாதம் வேணால் தள்ளி போடுறேன், 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் இது எல்லாத்தையுமே பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள், அப்படி உங்களால் முடியலன்னா நான் கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்த இடத்துல தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒரு முக்கியமான முடிவை பற்றி சொல்ல இதை கேட்டுட்டு சேரணும், ரொம்பவே நன்றிங்க, கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் சொன்னபடி வந்துடுவோம், நீங்கள் சந்தாவை அது வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக சந்தாவோட அண்ணனுமே அங்கே வந்து இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களோட குடும்பத்தால் இவ்வளோ விஷயத்த பண்ண முடியாதுன்னு, ஆனாலும் இவங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க ஷாக்கிங்கோடு இருக்க. நிலாவுக்கும் அதே ஷாக் தான். ஆனால் அவங்க அப்பாவும் ஒரு வழியாக அவங்க பேசுறதுல தான் கேட்டுட்டு அவங்களோட கல்யாணத்தை இப்போ நிறுத்தி வச்சிடுறாங்க. ஸோ இருக்கிறதுலே ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சந்தாவோட கல்யாணம் நின்னது மட்டும்தான். அதுக்கப்புறமா அவங்க எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும்தான், சந்தாவையும் அனிஷையும் நீங்கள் மறுபடியுமே சென்னைக்கு அனுப்பி வைக்க முடியுமா, அங்கே ஏற்கனவே அவங்க நல்ல வேலையில் தான் இருந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தாவை சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு வாங்கலேன்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சந்தாவும் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்களோட அப்பாவும் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு சேரனும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படியோ சந்தாவோட கல்யாணத்தை நிறுத்திட்டோன்னு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ளைட் ஏறி மறுபடியுமே சென்னைக்குமே வந்துடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் சந்தாவும் கொஞ்ச நாள் மட்டும் நம்ம சென்னையில் இருந்துட்டு வரலாமே ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க, அதனால அவங்களுமே ட்ரெயினில் ஏறி சென்னைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தான் வர 3 நாள் ஆகுமே. பட் இந்த விஷயம் எதுவும் தெரியாத சேரனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தா வீடே தலை கீழாக இருக்குது. பல்லவனுக்கோ உடம்பு சரியில்லை, பாண்டியோ டென்ஷனோடு உட்காந்துருக்காங்க, வானதியோ வீட்டை விட்டு போன மாதிரி தெரியுது. ஆனால் நடேசனும், நான் நினச்சேன் இதுதான் நடக்கும்னு நினச்சேன், இப்படியெல்லாம் இவனுங்களை தனியாக விட்டுட்டு போனால் இப்படி தான் நடக்கும்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து சேரனும், என்னாச்சு பல்லவனுக்கு என்னாச்சு, ஆமாம் பாண்டி நீங்கள் இப்படி உட்காந்துருக்க, வானதி வானதி இங்கே தானே இருக்கிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு எங்கன்னு கேட்க, உடனே பாண்டியும் கோபத்தோட அவளை நான் வீட்டை விட்டு அடிச்சே துரத்திட்டேன், இதுக்கப்புறமா அவள் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான்னு சொல்கிறாங்க. இதை கிட்ட ஷாக்கான நிலாவும், பாண்டி நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வானதி அப்படி என்ன பண்ணான்னு கேட்க, அதுக்கு பாண்டி இப்போ தான் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கரெக்டாக வானதி அடுத்த நாளுமே காலையிலேயே சமைக்கிறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. வழக்கம் போல் ஒரு மோசமான விஷயத்தை தான் சமைச்சு பல்லவனுக்குமே கொடுத்துருக்காங்க. பல்லவனும் என்னால் இது சாப்பிட முடியல, எனக்கு ஆல்ரெடி நேற்று சாப்பிட்டதே வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக வாமிட்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் வானதி, நீ கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சல, அதனால தான் உனக்கு வாமிட் வருது, நான் செஞ்சதை தான் சாப்பிட்ணுன்னு பல்லவனை வற்புறுத்திருக்காங்க. ஆனால் பல்லவனும் கோபத்தில், எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா அந்த சமையலை கற்றுக்கிட்டு வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க, தேவையில்லாமல் ஏதேதோ செஞ்சு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கடுப்பான வானதியும் பல்லவனை அடிச்சிருக்காங்க. நான் உன்னோட அண்ணின்ற மரியாதையோடு என்கிட்ட பேசணும், இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகனா என்கிட்ட நீ இப்படியா பேசுவேன், உனக்குலாம் கொஞ்சம் கூட ஒழுக்கமே கிடையாதுன்னு பல்லவன் கிட்ட அவங்க சண்டை போட்டிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி தன்னை வானதி அடிச்சதை பார்த்துட்டு பல்லவனும் செம்ம ஷாக்கோடு நின்றுக்கிட்டு இருக்கேன். பட் இந்த விஷயத்த கரெக்டாக பாண்டியுமே பார்த்துடுறாங்க. அதனால அவங்க செம்ம கோவத்தோட வானதி அடித்து வீட்டை விட்டு வெளியே போடின்னு துரத்தி வர்றாங்க. உடனே வானதியும், இல்லை பாண்டி அவன் என்னெல்லாம் பேசினான் தெரியுமா, நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் அவன் என்ன பேசினாலும் நீ எப்படி எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தம்பி அடிப்புன்னு சொல்லிட்டு அவங்களோட கணத்தில் 2 அறையை விட்டு அவங்கள வீட்டு விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சேரனும், என்னடா பல்லவா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அந்த பொண்ணு தான் ஏதோ உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக சமைக்க வந்திருக்குன்னா அந்த பொண்ணு என்ன சமைச்சு போடுதோ அதை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது தானே, எதுக்காக தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி பேசினேன்னு அவங்க பல்லவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாண்டிக்கிட்ட,
ஏன்டா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு. ஏதோ உங்கள நல்லபடியா கவனிச்சுக்கொன்ற நல்ல எண்ணத்துல தான் அந்த பொண்ணு இங்க வந்திருக்கு. ஆனா அத நீ புரிஞ்சுக்காம இப்படி போய் பண்ணியிருக்கியேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா பாண்டியும் இல்லைண்ணா அவ என்னனாலும் பண்ணியிருக்கலாம். ஏன் அவ சமைச்ச சாப்பாடு என்னால வாயிலேயே வைக்க முடியலனாலும் சிரிச்சுக்கிட்டே அதை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா எப்ப அவ பல்லவனை அடிச்சாலோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப கண்டிப்பா நம்மளோட குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டான்னு சொல்ல, உடனே சோழனும் இப்பதாண்டா நீ சரியான முடிவு எடுத்திருக்கான்னு அவங்கள பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிலாவும் இல்ல பாண்டி என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. முதல்ல போங்க போய் வானதி கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல, அப்ப கரெக்டா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல வானதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க உள்ள வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு பல்லவா, ஏதோ நான் ஒரு கோவத்துல உன்னை அடிச்சிட்டேன். அதுவும் நீ என்னோட தம்பி மாதிரி நினச்சி தான் அடித்தேன். எங்கள் வீட்டில் என் அண்ணன் கூடலாம் நான் எவ்வளோ சண்டை போடுவேன் தெரியுமா. நான் ஏதோ ஒரு உரிமையில தான் அப்படி பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா பாண்டி என்னை அடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதே புரிய வந்துச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டுதான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாண்டியும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. பல்லவனும் பரவாயில்ல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அடைகிறாங்க. ஆனால் இதை பார்த்து சேரணும் தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, பாண்டி எதுவும் முட்டாள்தனமாக இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாண்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் இவங்க வந்த சந்தோஷத்தில் வானதியும் நடந்த விஷயத்த மறந்துட்டு, ஆமாம் சந்தாவை சந்தாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்டுட்டு வானதியுமே இன்னுமே கோவத்தோட, ஆமாம் உங்கள் வீட்டில் ஒரு பவுன் நகை கூட போகிறதுக்கான பணம் இல்லையா, இதில் எப்படி நீங்கள் 30 பவுன் நகையை போடுவீங்க, ஏன் எங்கேயாவது கொள்ளை அடிக்க போகிறீங்களா, அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஜாக்பாட் அடிச்சிருக்கா, அப்படிலாம் அடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, எதுக்காக இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க, என்ன இருந்தாலும் அவங்க சந்தாவுக்கு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, நீங்கள் போய் இப்படி சீப்பாக அவங்களை ஏமாற்றிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு என்னமோ உங்களுக்கெல்லாம் சந்தா கூட கல்யாணம் நடக்கணும்னு தோணவே இல்லை தெரியுமா, பேசாம சந்தை கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள அங்கேருந்து தூக்கிட்டு கூட வந்திருக்கலாம். இப்படி தேவையில்லாமல் நகை போகிறேன் பணம் போகிறேன்னு எதுக்கு வாய விடணும் அப்படின்னு சொல்ல, உடனே சொல்லணும், என்ன நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, ஏன் எங்களால் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ, இந்த வீட்டை வித்தாவது நாங்கள் இந்த விஷயத்தை அரேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்ல, உடனே வானதியும் என்ன இந்த வீட்டை விற்க போறீங்களா, என்ன இந்த வீடு ஒன்றும் சேரானனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அதில் பாண்டிக்கும் பங்கு இருக்குது, அது எப்படி நீங்கள் எல்லாருக்கும் இல்லாமல் அவங்க ஒருத்தருக்காக மட்டும் இந்த வீட்டை விற்கலாம், அப்படி வித்துட்டிங்கன்னா நம்மளாம் எங்கே போக முடியும், என்ன பாண்டி நீ எதுவும் கேட்க மாட்டியா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த வீட்டில் இந்த ரூமில் தானே இருக்க போகிறோன்னு நிலாவோட ரூமை கை காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சோழனுக்கும் செம்ம ஷாக். ஏய் என்ன சொல்ல வர, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ரூமில் இருக்க போறியா, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்க பாண்டி, இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்காம உடனே வானதியும் ஆமாம் நான் இந்த ரூமில் தான் இருக்க போகிறேன், எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ரூம் காலியாக போகுது, நிலா நீங்கள் தான் இந்த வீட்டை விட்டு போக போகிறீங்கள, உங்களுக்கு ஒருவேளை சோழன் கூட டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும், அப்புறம் சந்தாவுக்கு கல்யாணம் ஆகலைனாலும் கொஞ்ச நாள்லேயே நான் எப்படியாவது பாண்டியை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுவேன், அதுக்கப்புறம் எங்களுக்கு ரூம் வேணும்ல, இந்த ரூம் தான் எனக்கு பிடிச்சிருக்கோம், நான் ஏற்கனவே பாண்டிக்கிட்ட இதை பற்றி பேசிட்டேன், என்ன பாண்டி நீ வீட்டில் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொல்லலையான்னு கேட்காம, இதை கேட்டுட்டு சோழனுக்கும் செம்ம கோபம். அதனால் அவங்க பாண்டிக்கிட்ட என்ன பாண்டி இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நீயும் அமைதியாக இருக்கான்னு கேட்க, அதுக்கு பாண்டியும் இல்லைடா இவ அப்போவே அப்படி சொன்னா, அதனால தான் எனக்கு இவளை நிச்சயம் பண்ணவே தோணலை, அதனால தான் நான் அங்கேயுமே வரலன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க அந்த உண்மையுமே சொல்லறாங்க. இதை கேட்டுட்டு வானதியும் என்ன அப்போது நான் இந்த ரூமில் இருப்பேன்னு சொல்லி சொன்னதுக்காகவும் நிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லி சொன்னதுக்காகவும் தான் நீ என்ன நிச்சயம் பண்ணதுக்காக வரலையான்னு கேட்குறாங்க. இப்போ தான் நிலாவுக்கே முழு உண்மை தெரிய வருது. அதனால அவங்க அதிர்ச்சியில் கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கா. சோழனுக்கும் சேரனுக்கும் முக்கியமாக பல்லவனுக்கும் செம்ம கடுப்பு. அவங்க கோவத்தோட வானதியையும் பாண்டியையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் பாண்டியும் வானதி இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை கூட பேசாத, நீ அன்னைக்கு அப்படி சொன்ன அதுக்கு பதில் நான் வேறு எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை, அதுக்காக நான் அதை ஒத்துக்கிட்டேன்ற அர்த்தம் கிடையாது, இது என்ன இருந்தாலும் இது என்னோட அன்னையோட ரூம், அதனால அந்த ரூம்க்கு உன்னால் போகவே முடியாது, நம்ம வேறு ஏதாவது ஒரு ரூமில் தங்கிக்கலான்னு சொல்ல, அதுக்கு வானதியும் புரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், எப்படியும் உன் அண்ணி ஃபேக்கான அண்ணி தானே, அவங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறாங்க, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவ்வளோதான், என்ன என்ன நிலா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக தானே போகிறீங்கன்னு கேட்க, அதுக்கு நிலாவும் ஒரு மாதிரியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழனும் என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவள் என் பொண்டாட்டி, அவள் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான்னு உரிமையோடு சொல்கிறாங்க. ஆனால் வானதியும் சிரிச்சுக்கிட்டே என்ன பொண்டாட்டியா, எல்லாம் ஃபேக்கான கல்யாணம் பண்ணிவிட்டு பொம்மை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லோரும் இப்படியெல்லாம் சீன் போடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதுவும் அண்ணின்னு எல்லாரும் உரிமையோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையாகவே உன் அண்ணனும் உன் அண்ணியும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்களா என்ன, ஏதோ புதுசாக நான் சொல்லாததை சொன்ன மாதிரி எல்லாரும் என்னையும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க எனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் சேரான்னா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த வீட்டை விற்று எல்லாத்தையும் நான் அவங்களுக்கே கொடுக்கணும்ல நினைக்கவும் மாட்டேன், ஏன்னா இதில் எங்களுக்கும் உரிமை இருக்குது, என்ன இருந்தாலும் பாண்டிக்கு உரிமை இருக்குன்னா அதில் எனக்கும் உரிமை இருக்குன்னு தானே அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்.
இதை கேட்டுட்டு ஒரு கட்டத்தில் கடுப்பான பாண்டியும், இங்கே பாருடி, உன்னை இதுக்கப்புறமா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நமக்கு கல்யாணம் ஆனாதானடி நீ என்னோட குடும்ப விஷயத்தில் இப்படி தலையிடுவ. இங்கே பாரு, இதுக்கப்புறமாவே என் குடும்ப விஷயத்தில் தலையிடுற வேலை வச்சுக்காத. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் நான் இதுக்கப்புறமா உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்படி பண்ணிக்கிட்டா நானே என் தலையில் மண்ணள்ளி கொட்டுறதுக்கு சமம். ஏன்னா நல்லா இருந்த குடும்பத்தை நீ கண்டிப்பாக உள்ளே வந்தேன்னா நாசம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே போக சொல்ல, இதை கேட்டுட்டு வானதியும் ஷாக்கிங் கூட, என்ன பாண்டி, நான் நம்மளோட எதிர்காலத்துக்காகவும் நல்லதுக்காகவும் மட்டும்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசுகிற. இப்படியெல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியும், இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போறியா? அப்படி இல்லைன்னா நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமான்னு கேட்க, இதை கேட்டுட்டு ஷாக்கான வானதியும், என்ன பாண்டி, நீ என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறியான்னு அதிர்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு வழியாக பாண்டி தன்னோட முடிவை தெளிவாக எடுத்த மாதிரி தோணுது. ஸோ பாண்டி எடுத்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.